மங்களத்து நாயகனே மண்ணாலும் முதலிறைவா, பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினமே, சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குலவிடி விளக்கே எழில் மணியே கணபதியே, அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலி, ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எனையாள வேண்டுமென அப்பனவன் மடியவரும் அருட்கணியே கணபதியே, பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கும் உக்கியிட்டு எல்லளவும் சலியாத எம்மனத்தை உமக்காக்கி தெல்லியனாய் தெளிவதற்கு தெந்தமிழில் போற்றுகின்றோம், உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே, இன்றெடுத்த இப்பணியும் இனித்தொடரும் எப்பணியும் நன்மணியாம் சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்வயிற்று கணபதியை போற்றி என போற்றுகின்றோம், பொன்வயிற்று கணபதியை போற்றி என போற்றுகின்றோம். திருமலை ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத மலைக்குழுந்தீஸ்வரர் ஆலயத்தின் பரம்பரை அறங்காவலர் மேதகு ராணி சாஹியா டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்களையும் இத்திருப்பணி விழா கமிட்டி தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களையும் திருமலை நகர்வாழ் பெருமக்களையும் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சொக்கநாதபுரம் துபாய் திரு லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து, நீ உறங்கும்போது காண்பது கனவு அல்ல, எது உன்னை உறங்க விடுவதில்லையோ அதுதான் கனவு என்று இதோ ராமேஸ்வரத்தில் உறங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றாரே மாமனிதர், அவர் பெயரிலே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்றத்தை இயங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் திரு ஐயனார் அவர்கள் உள்ளிட்ட உறுப்பினருக்கு ஓரிரு வரிகள். அக்னிச்சிறகின் ஆசான், இளைஞர்களின் வளர்ச்சியில் ஈடற்ற ஈடுபாடு, உழைப்பின் சின்னம், ஊக்கப்படுத்தும் யோசனைகள், எளிமையின் சிகரம், ஏவுகணை நாயகராக 5 திட்டங்களில் பங்காற்றியவர், ஒழுக்கத்தால் ஓங்கிய இந்திய தாய்நாட்டின் ஔரதர் எனும் இச்சிறியனின் குறுங்கவிதையை அர்ப்பணிக்கின்றேன். ஆம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம் இந்திய தாய்நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவராகவும் நம் தமிழ்நாட்டின் சொத்தாகவும் நம் இளைஞர்களின் வித்தாகவுமே திகழ்ந்தார். இத்திருமலை மலைக்கொழுந்தீஸ்வரர் குடமுழுக்கு விழா எனும் பெருஞ்சாந்தி விழாவை சிறப்பித்து இறைவனின் அருளை பெற வந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அடியேனை போன்றோருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கி இச்சிறியனின் கன்னி சொற்பொழிவை துவங்குகின்றேன். துபாய் லக்ஷ்மணன் அண்ணன் அவர்கள் என்னை அலைபேசியில் அழைத்து ஆன்மீக சொற்பொழிவு என்ற தலைப்பில் ஒரு உரையை நிகழ்த்த வேண்டும் என்றவுடன் எனக்கு 3 வினாக்கள் எழுந்தன. வினா 1, ஆன்மீகம் என்றால் என்ன? 2வது வினா, சொற்பொழிவு என்றால் என்ன, யார் சொற்பொழிவாளர்? 3வது வினா, இந்த ஆன்மீக சொற்பொழிவு என்ற தலைப்பில் எதை பற்றி பேசுவது என்று. முதல் 2 வினாக்களுக்கு எனக்கு எளிதில் விடை கிடைத்தது. ஆமாம், ஆன்மீகம்னா என்னங்க? என்ன தம்பி பேச வர சொன்னா கேள்வி கேட்கிறேன்னு கேட்குறீங்களா? மன்னிக்கணும், ஆசிரியர் பணியில் இருப்பதனால் என்னால் கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. பதில் வரலை என்றால் கவலைப்பட மாட்டேன், வினாவும் நானே விடையும் நானே என்று போய்விடுவேன். ஆன்மீகம் என்பது இறைவனை பற்றி பேசுவதல்ல ஆன்மீகம், இறைவனோடு பேசுவதே ஆன்மீகம். மீண்டும் சொல்லுகிறேன், இறைவனை பற்றி பேசுவது ஆன்மீகம் அல்ல, இறைவனோடு பேசுவதே ஆன்மீகம். சொல்லும் செயலும் ஒருங்கே இணைவதுதான் சொற்பொழிவு என்று உணர்ந்தேன். இப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒரு சிறுங்கதையை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு தம்பதியினர் ஒருவர் தன் 2 வயது குழந்தையோடு ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை அணுகினர். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சென்று தன் இரு வயது குழந்தையை பார்த்து, என்னுடைய குழந்தை இனிப்பு பண்டங்களை நிறைய அருந்துகிறான் என்று கோரிக்கை வைத்தனர். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் எதுவும் சொல்லாது 1 வாரம் கழித்து வர கட்டளையிட்டார். இத்தம்பதியினர் 1 வாரத்திற்கு பிறகு வந்து சந்தித்தார்கள். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் குழந்தையை பார்த்து,
இனிப்பு பண்டங்களை அதிகம் அருந்த வேண்டாம் என்று சொல்லி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இந்த தம்பதியினருக்கு ஒரே வியப்பு. இதை சொல்லவா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாரம் தாமதித்தார் என்று? சொல்லும் செயலும் ஒருங்கே இணைய வேண்டும் அல்லவா? ஆதலால் தான். மூன்றாவது கேள்விக்கு சற்று யோசித்தேன், திகைத்து போனேன். இறைவன் எம்பெருமான் என் கனவில் தோன்றி என் கனவுகள் அனைத்தும் இன்று நனவாகப் போகிறது என்று எனக்கு ஒரு கனவு. எனக்கு விடை கிடைத்தது. இன்றைய தினமும் இந்த ஆண்டும் எனக்கு விடை கொடுத்தது. இந்த ஆண்டிற்கான கூட்டுத்தொகையையும் இன்றைய தினத்திற்கான எண்ணிக்கையையும் அறிந்தேன். விடை எளிதில் கிடைத்தது. மாணிக்கவாசகர் தனது 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் 33ஆம் பதிகத்தில் குலைத்த பத்து என்ற பதிகத்தில் 6ஆம் பாடலை அழகாக முன்வைத்துள்ளார். வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்றுதானே மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். முதல்ல 2 வரியை பாருங்க, என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ. தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன வேண்டும் என்று அவன் அறிவானாகவும் தன் பக்தர்களுடைய வேண்டுகோளை அவர் நிறைவு செய்வாராகவும் என்று சொல்லியிருக்கிறார். கடைசி இரு வரிகளை பாருங்கள். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று. அதுதான் எனக்கு இப்பொழுது இங்கே கிடைத்த பரிசு. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை நல்கி இருக்கிறார். இந்த ஆண்டிற்கான கூட்டுத்தொகை 2019 எனும் ஆண்டிற்கான கூட்டுத்தொகை 12. ஒரு மாமாங்கத்திற்கு 12 ஆண்டுகள், ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள், ராசிகள் 12, காலை பொழுது 12, மாலை பொழுது 12, ஜோதிர்லிங்கம் 12, திருமுறை 12. எனக்கு விடை கிடைத்தது. அதே போல இன்றைய தினம் 21/2/2019 இந்த தினத்திற்கான கூட்டுத்தொகையின் எண்ணிக்கை 8. எனக்கு எளிதில் விடை கிடைத்தது. அங்கே ஒரு அண்ணன் எண்ணி பார்க்குறாங்க, மேலே பார்த்து தம்பி சொன்னது சரியா அப்படின்னு எண்ணி பார்க்குறாங்க. 2019 கூட்டி 12 வருதான்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு தேதியை கூட்டி 8 வருதான்னு பார்க்குறாங்க. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெரும்பாடே இதுதான். வானத்தை பார்த்து 1000 நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னால் என்னாமல் நம்பிடுவாங்க. ஆனால் இந்த நான் ஒரு 2019 வருடத்திற்கு கூட்டுத்தொகை 12 அப்படின்னு அண்ணன் மேலே பார்த்து இப்போ தான் எண்ணி பார்க்குறாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. 12 2019 ஆண்டிற்கான கூட்டுத்தொகை 12, இன்றைய தினத்திற்கான கூட்டுத்தொகை 8. 12 திருமுறையாம் திருவாசகத்தை பற்றி பேசுவோம் என்று முடிவு செய்தேன். ஒரு சொற்பொழிவுனா என்ன? இங்கேயும் மேலேயும் ஆள் இருக்கணும், கீழேயும் ஆள் இருக்கணும்ல. அது மாதிரி தான். திருமுறை இல்லாது திருவாசகம் இல்லை, திருவாசகம் இல்லாது திருமுறை இல்லை. இப்பொழுது நான் ஆரம்பத்தில் ஆன்மீகம்னா என்னன்னு சொன்னேன். இறைவனை பற்றி பேசுவது ஆன்மீகம் அல்ல, இறைவனோடு பேசுவதே ஆன்மீகம் என்று சொன்னேன். ஆனால் இறைவனோடு பேசுவதற்கு முதலில் இறைவனை பற்றி அறிய வேண்டும் அல்லவா? ஆகையினாலே இறைவனை பற்றி அறிவதற்கு முன்பாக இத்திருமலையின் சிறப்பையும் இத்திருத்தலத்தின் சிறப்பையும் கும்பாபிஷேக மகிமையையும் தத்துவத்தையும் அறிந்து திருவாசகத்தை அறிவோம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றேன். இத்திருமலையானது 13ஆம் நூற்றாண்டில் குன்றத்தூர் என்றும் கோனேரிப்பட்டி என்றும் அழைக்கப்பட்டது. குன்றுக்கு அடுத்துள்ள ஊர் ஆதலினால் குன்றத்தூர் என்றும், கோனேரிப்பட்டி கோன் ஏரி கோனார் இனத்தவர் குடியேறிய இடமாகும். அது மட்டுமல்லாது இக்குன்றுக்கு வடக்கே கோனேரி கண்மாய் எனும் கண்மாய் உள்ளது. ஆதலினால் கோனேரிப்பட்டி என்ற பெயரையும் பெற்றெடுத்தது இந்த திருமலை என்னும் ஊர். தொல்காப்பியர் கூறிய வடவேங்கடத்தை நம் தமிழ்நாட்டவர் வடமலை என்றனர். அதே போன்று தெய்வ மனம் கமழ்வதால் இத்திருமலை திருப்பதி என்றும் மக்களிடையே அழைக்கப்பட்டிருக்கின்றது. இம்மலை கிழக்கிலே ஆசாரி கண்மாயும், தெற்கே பொன்னாட்சி கண்மாயும், மேற்கே கோனேரி கண்மாயும், வடக்கே அருகில் தாமரை குளமும், தொலைவினிலே பூலாங்குடி கண்மாயும், தென்கிழக்கே ஏனான் கண்மாயும், வடகிழக்கே பொய்க்காலி கண்மாயும் என எந்த திசையிலும் நீர்நிலைகளாலும் வயல்வெளிகளாலும் சூழ்ந்து காணப்பட்டுள்ளது. அதுவே இத்திருமலைக்கு கிடைத்த பெரும் சிறப்பாகும்.
பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, கோயிலை ஒரு நடு மையமாக கொண்டு ஊர்கள் அமைவது வழக்கம் என்று. அதன் அடிப்படையிலே இத்திருக்கோவிலை தாமரை மலரின் மொட்டாகவும் சுற்றியுள்ள தெருக்களை தாமரை மலர்களின் இதழ்களாகவும் உருவகித்து பாடியுள்ளனர் புலவர்கள். மழைக்காலத்தில் இத்தாமரை குளம் நடுவே உள்ள தாமரை போல் காட்சியளிக்கிறது என்றும் கூறுகின்றனர். அடுத்ததாக திருமலை கொழுந்தீஸ்வரர். இந்த இறைவன், இந்த கோவில் கட்டுமான கோவில், குடைவரை கோவில் என இரு வகையாக பகுக்கலாம். குடைவரை கோயில் இறைவன் இறைவியரை உமாசகிதமூர்த்தி என்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்றும் மக்கள் அழைக்கின்றனர். கட்டுமான கோவில் இறைவரை மலைக்கொழுந்தீஸ்வரர் என்று மக்கள் அழைத்து வருகின்றனர். இம்மலைக்கொழுந்தீஸ்வரருக்கு பர்வத சிகாநாதர் என்ற பெயரும் உண்டு. மலை கொழுந்து ஈஸ்வரர். கொழுந்து என்பதன் பொருள் முளைத்து வரும் தாவரத்தின் இளமையான தோற்றமே ஆகும். அது மட்டுமல்லாது மலை உச்சியில் உள்ளதால் மலைக்கொழுந்தீஸ்வரர் என்ற பெயரை பெற்றிருக்கிறது இந்த திருமலை என்னும் ஊர். பொதுவாக லிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆவுடையாரில் துளை போட்டு இருக்கும். லிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆவுடையாரில் துளை போட்டு இருக்கும். ஆனால் இங்கே லிங்கம் ரெண்டு ஆவுடையார், ரெண்டு கற்களால் இணைக்கப்பட்டுள்ளது என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. லிங்கத்திற்கு முன் ஒரு ஆவுடையாரும் பின் ஒரு ஆவுடையாரும் இணைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த லிங்கம் சற்று சாய்வாக காணப்படுகிறது என்றும் ஆகமங்கள் சொல்லுகின்றன. இந்த குடைவரை கோவிலின் இறைவி மீனாட்சி என்றும், கட்டுமான கோவிலின் இறைவி வாமபாக பிரியாள் என்றும் கூறுகின்றனர். வாமபாகம் என்றால் இடது பாகம், பிரியாள் என்றால் பிரியாது இருப்பது. இந்த இறைவிக்கு பாகம்பிரியாள் என்ற பெயரும் உண்டு. பாகம்பிரியாள் சமேத மலைக்கொழுந்தீஸ்வரர் கோயில் என்ற பெயரைத்தானே இத்திருக்கோவில் பெற்றிருக்கின்றது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவனின் பாகத்தை பிரியாது இருப்பதே இந்த கோயிலின் சிறப்பை கூறுகிறார்கள். இதை பற்றி மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா திருவாசகத்தில் பாடியிருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். இந்த ஊருக்கு முன்புள்ள பாறையில் சுனை ஒன்று காணப்படுகிறது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. சுனையில் நீர் வற்றுவதில்லை என்றும், அந்த சுனை நீரை தீர்த்தங்களில் பயன்படுத்துகிறார்கள் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சேங்கை என்ற ஒரு குளம் நம்ம மலை அடிவாரத்தில் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த சேங்கை என்ன அப்படின்னா சிவன் கங்கை, சிவனின் கங்கையை நாளடைவில் சேங்கை என்று நிறுவியுள்ளது. சேங்கை சிவனின் கங்கை. இந்த கங்கையில் நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்றும், இந்த குளத்தில் உள்ள மீனை மக்கள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவதில்லை என்றும் கூறுகின்றனர். இந்த மீனை அறுத்தால் தம் குடும்பத்தில் உள்ள உறவுகள் அறுக்கப்படும் என்றும் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அதுவே இத்திருத்தலத்திற்கு கிடைத்த சிறப்பாகும். இத்திருத்தலத்திற்கு சிறப்புகள் பற்பல. பார்த்தேன், ஓவியங்கள் இருந்தது, கல்வெட்டுகள் இருந்தது, சமணப்படுக்கைகள் இருந்தது என ஏராள சிறப்புகளை கொண்டுள்ளது இத்திருமலை என்னும் ஊர். பழங்கால ஓவியங்களும் தொன்மையான வரலாற்றையும் இவ்வூர் உடையதாகும். இந்த பாறைக்கு தெற்குப்புறம் அகத்தியர் வாழ்ந்த இடமும் இருக்கிறது என்று மக்கள் சொல்லுகின்றனர். அங்கே போய் தியானித்து பார்த்தால் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் ஒலிக்குமாம். அத்தகைய சிறப்புகளை பெற்றிருக்கிறது இந்த ஊர். திருவள்ளுவர், பூசலார் நாயனார், கணியன் பூங்குன்றனார், சங்ககால புலவர்கள், இலக்கிய பொக்கிஷங்களை ஈன்றெடுத்த புலவர்கள் ஓய்வெடுத்த மலை இத்திருமலை என்றும் கூறுகின்றனர். இதுக்கு முன்னாடி நடந்த திருப்பணி 2006ஆம் ஆண்டும், அதற்கு முன்னதாக 1992 கும்பாபிஷேகம் நடந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. இந்த ஊருக்கு பார்த்தேன், ஒரே சந்தோஷமா இருந்தது. எங்க பார்த்தாலும் சின்னஞ்சிறார்களா இருந்தாங்க. ஓடி ஆடிட்டு ஒரு ஆவேசத்தோட தெரிஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பேசிக்கொண்டிருக்கும் நானும் இளைஞனே என்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சின்னஞ்சிறாரில் நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் கேட்டு பார்த்துருந்துருப்போம். ஒரு வேடிக்கையான விஷயம், இறைவன் ஏன் கல்லால் செய்கிறாங்க, இத்தனை பொருட்கள் இருந்தும் இறைவனை ஏன் கல்லால் செய்கிறார்கள் என்று. அடுத்ததாக, இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. அப்புறம் எதுக்கு நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்க கேட்டு பார்த்துருப்பீங்க. இன்னொன்று, கூட்டு பிரார்த்தனைக்கு ஏன் பலன் அதிகம் அப்படின்னு கேட்டு பார்த்துருப்பீங்க. நானும் என் இளம் வயதிலே கேட்ட அனுபவம் எனக்கு இருக்கின்றது. ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு, ஏர் இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர், காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது என்று. ஆனாலும் நாம் காற்றை உணர்வதற்காக மின் விசிறியை தேடுகிறோம் அல்லவா? அதுபோல இந்த 3 வினாக்களுக்கும் நமது
கிருபானந்த வாரியார் மிக அழகாக அறிவியல் பூர்வமாக அறிவியல் ரீதியாக இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். இறைவன் ஒளிமயமானவன் எல்லாத்துக்கும் தெரியும். நெருப்பு எல்லா இடங்களிலும் இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். 2 கல்லை எடுத்து உரசி பாருங்க, அப்பதான் நெருப்பு வரும். அதனால் தான் இறைவனை கல்லால் செதுக்குகிறார்கள் என்றும், அதே மாதிரி இறைவனை ஏன் நம்ம கோயிலுக்கு வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் நகைச்சுவையாக கேட்டது உண்டு. இதற்கு பெரியவர்கள் பதில் சொல்ல தெரியாது திகைத்ததும் உண்டு. அதற்கு நான் இப்பொழுது விடையை மிக எளிமையாக கூறுகிறேன். இப்பொழுது சூரியன் மறைந்து நிலவு வந்துவிட்டது. இன்று மாலை 6 மணி அளவில் சூரியன் எரிதழல் போல காட்சியளித்துக் கொண்டிருந்தது. ஒரு சூரிய ஒளியில இப்ப பஞ்ச வைங்க, பஞ்ச வச்சா என்னாகும்? ஒரு சூரிய ஒளியில பஞ்ச வச்சா என்னாகும்? நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பஞ்சு சாம்பல் ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பஞ்சு சாம்பல் ஆகாது, பஞ்சு வெதும்பும். பஞ்சு வெந்து போகாது. ஒரு சூரிய ஒளியில நம்ம பஞ்ச வச்சோம் அப்படின்னா பஞ்சு வெதும்பும். இது ஒரு சூரிய ஒளிக்கும் பஞ்சுக்கும் நடுவில் நம்ம ஒரு சூரியகாந்த கண்ணாடியை வச்சோம் அப்படின்னா பஞ்சு வெந்து போய் சாம்பல் ஆயிரும். திரும்ப சொல்றேன், ஒரு சூரிய ஒளியில போய் நம்ம பஞ்சை வச்சோம் அப்படின்னா பஞ்சு வெந்து போகாது, பஞ்சு வெதும்பும். இது ஒரு சூரியகாந்த கண்ணாடியை சூரிய ஒளிக்கும் பஞ்சுக்கும் நடுவில் வச்சோம் அப்படின்னா பஞ்சு எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். இதைத்தான் கிருபானந்த வாரியார் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். அப்ப சூரிய ஒளிக்கு சக்தி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அந்த சூரியகாந்த கண்ணாடி என்ன பண்ணுது அப்படின்னா சூரிய ஒளிகளை எல்லாம் ஈர்த்து ஒன்றுபடுத்த செலுத்துகிறது. அதனால் அதற்கு சக்தி அதிகம் என்று கூறுகிறார்கள். அதுபோல இறைவன் எங்கும் நிறைந்திருந்தாலும் கோயிலில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அதிகம். அதனால் தான் நாளை கும்பாபிஷேகம் நிகழ இருக்கின்றது. இங்கே அனைத்து மக்களும் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த குடமுழுக்கு பெருஞ்சாந்தி விழாவை காண்பதற்காக. நம்ம இப்ப வீட்டில் கும்பிட்றதுக்கும் இங்கே கும்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மூலவரானது தெய்வ சக்தி பஞ்சபூதங்களில் நிறைந்திருக்கின்றது. அந்த தெய்வ சக்தி எல்லாத்தையும் ஈர்த்து ஒன்றுபட நமக்கு அருள்பாலிக்கின்றார். ஆதலால் நம்ம வீட்டில் இருந்து இப்போ சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வினை, நாம் செய்த பாவங்கள் எல்லாம் வெந்து போகும். மன்னிக்கவும், எல்லாம் வெதும்பும். அதே நம்ம இங்கே மூலவர்கிட்ட கோயிலில் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வினைகள் பாவங்கள் எல்லாம் வெந்து சாம்பலாயிரும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எனவே கோயிலில் கூட்டு பிரார்த்தனை செய்து நம்மளுடைய வினைகளை பொசுங்கச் செய்வோம் என்று கூறி அடுத்த கேள்விக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். 3வது கேள்வியாக, கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் என்று கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் இப்போ இந்த அணிந்திருக்கின்ற வஸ்திரம் ஆடையானது எதால வந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆடை என்பது நூல். இப்போ ஒரு நூலை கையில் எடுத்துக்கோங்க, ஒரு நூலை அக்குறது ரொம்ப ஈஸி. இது கையில் ஒரு 100 நூல் எடுத்துக்கோங்க, 100-150 நூலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை அக்குறது கஷ்டம், ஆடையை கிழிக்கிறது கஷ்டம், ஒரு நூலை பிக்கிறது ரொம்ப ஈஸி. இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் என்று கிருபானந்த வாரியார் மிக அழகாக கூறியிருக்கிறார். இதைத்தான் கிருபானந்த வாரியார் சொன்னதைத்தான் அவ்வை பிராட்டியார் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என மிக அழகாக உரைத்திருக்கிறார். நமக்கு மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா ஆகிய 8 குணங்களையும் மண் வடிவாக குடத்திலும், நீர் வடிவாக கும்ப தீர்த்தத்திலும், நெருப்பு வடிவாக ஓமகுண்டத்திலும், ஆதித்ய வடிவாக ஒளியிலும், காற்று வடிவாக ஒளியிலும், ஆன்ம வடிவாக உயிர்களின் ஒருமித்த கூட்டு பிரார்த்தனையே இந்த பெருஞ்சாந்தியின் மகிமை என்றும் கூறுகின்றனர். பொதுவாக ஒரு திருக்கோயில் விக்கிரகங்க ஒரு 4 வகையா பகுக்கலாம். 1 ஆவர்த்தம், 2 அனாவர்த்தம், 3 புனராவர்த்தம், 4 சம்பரோக்ஷணம். இதோ நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதே 3ஆம் கால யாக பூஜை. நான் வந்தேன், மேல மலைக்கொழுந்தீஸ்வரர் ஈசனை வேண்டிக்கிட்டேன். நேற்று முதல் கால யாக பூஜை நிறைவடைந்து இன்று காலை 2ஆம் கால யாக பூஜை நிறைவேறி இப்பொழுது 3ஆம் கால யாக பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே கலை நிகழ்ச்சிகளானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து கலை நிகழ்ச்சிகளும் நிகழ இருக்கின்றன. இந்த ஆவர்த்தம் என்பது முதல் முறையா புதுசா ஒரு கோயிலை கட்டி ஒரு சாமியை ஸ்தாபிப்பது ஆவர்த்தம். அனாவர்த்தம் அப்படின்றது இயற்கை சீற்றங்கள், புயல், சுனாமி, பூகம்பம், அதற்கு பின் ஒரு கோவிலை சரிப்படுத்துவது அனாவர்த்தம். காலத்தால் பழைய கோவிலை சீராக்குவது புனராவர்த்தம். சம்பரோக்ஷணம் என்பது அசம்பாவிதங்களுக்கு பின் நடக்கும் கிரியைகள்.
பொதுவாக ஒரு கும்பாபிஷேகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 64 கிரியைகள் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போ நாளடைவில் முக்கியமான அந்த 13 கிரியைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஞை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, அங்குர அர்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்பஸ்தாபனம் இதோ நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதே யாகசாலை, நாளை காலை நிகழ இருக்கும் ஸ்பர்சாகுதி, கும்பாபிஷேகம், அடுத்து நிகழ இருக்கும் மகாபிஷேகம், மண்டலாபிஷேகம் ஆகிய 13 கிரிகைகளே ஒரு பெருஞ்சாந்தி விழாவிற்கான முக்கிய நிகழ்வுகளாகும். இதைத்தான் நம்ம உடம்புல இருக்க ஒரு 6 ஆதாரங்கள், மூலாதானம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படின்றது தான் ஒரு கோயிலோட மகா மண்டபம், அலங்கார மண்டபம், கல்யாண மண்டபம், நிறுத்த மண்டபம், அர்த்த மண்டபம், கற்பகிரகம் என்றும் நம்மளோட முதுகுத்தண்டு தான் கொடிமரம் என்றும் அழகாக வர்ணிக்கின்றார்கள். கல் என்பது கடவுள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஒரு கரன்சி நோட்டை கரன்சியா எப்படி அரசு ஊழியர்கள் மாற்றுகிறார்களோ, அருளாளர் பெருமக்கள் அவர்கள் கும்பாபிஷேகம் மூலமாக கல்லை கடவுளாக மாற்றுகிறார்கள் என்று அருமையாக ஆகமங்கள் கூறுகின்றன. கடவுள் என்பதற்கு அர்த்தம் என்பதை நான் திருவாசகம் வாயிலாக மிக அருமையாக கூறுகிறேன். ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கு. ஒரு கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா நீராடி ஒரு உலர்ந்த ஆடையுடன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் ஊரணி இல்லை குளத்துல நம்ம கை கால்களை கழுவிட்டு முன்னாடி பலிபீடம், கொடிமரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லா கோயில்லையுமே. அங்கே போய் வணங்கிட்டு தான் மூலவரை வணங்கணும். அது ஏன் அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள், நம்மளுடைய அகங்காரங்கள் எல்லாத்தையும் அந்த பலிபீடத்திலையும் அந்த கொடிமரத்திலையும் விட்டுட்டு போகிறது தான் அந்த பலிபீடத்தினுடைய மகத்துவம். ஆதலால் இன்னொன்று சொல்கிறாங்க, ஆடவர் விழுந்து கும்பிட்றது எப்படி கும்பிடணும், மங்கையர்கள் விழுந்து கும்பிடுவது எப்படி கும்பிடணும் அப்படின்னா, ஒரு ஆடவர் விழுந்து கும்பிடுறது நம்மளோட தலை, நம்மளோட உள்ளங்கை 2, முழங்கால் 2, காதுகள் இடது செவி வலது செவி இது 2, மார்பு. ஒரு ஆடவர் விழுந்து கும்பிடும் போது இந்த 8 தரையில படணும் அப்படின்னு ஆகமங்கள் கூறுகின்றன. அதே மாதிரி மங்கையர்கள் விழுந்து கும்பிடும் போது தலைப்பகுதி 1, உள்ளங்கைகள் 2, முழங்கால்கள் 2 இந்த 5ம் தலையில் பட வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அதே போல கொடிமரத்தின் நிழலையும் கோபுரத்தின் நிழலிலும் நமது கால்கள் படக்கூடாது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக திருவாசகத்தை உணரும் நேரம் வந்துவிட்டது. திருவாசகத்திற்கு முன்னாடி திருமுறையை பற்றி கொஞ்சம் பேசிட்டு திருவாசகத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், திருவாசகம் இல்லாத திருமுறை இல்லை, 12 திருமுறை இல்லாத திருவாசகம் இல்லை என்று மிக அழகாக எடுத்துரைத்தேன். பஞ்சபூதங்கள் 5 எல்லாத்துக்குமே தெரியும். நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்னன்னு தெரியும். மண்ணில் ஆரம்பித்து நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பூதங்கள் 5 எல்லாத்துக்குமே தெரியும். இதை போலவே சேத்திரங்கள், பஞ்சபூத சேத்திரங்கள் 5: காஞ்சிபுரம், திருவானைக்காவல், திருவண்ணாமலை, திருக்காளஹத்தி, சிதம்பரம். இதை எப்படி இணைக்கிறாங்கன்னு பாருங்க. திருவாரூரிலும் காஞ்சிபுரத்திலும் உள்ள சிவலிங்கம் மண்ணால் ஆனது. சிவலிங்கம் மண்ணால் ஆனது, அங்கே அபிஷேகம் கிடையாது. திருவானைக்காவலில் உள்ள சிவலிங்கம் தண்ணீரால் ஆனது. அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி அப்படியே தண்ணீர் ஊற்றெடுக்குமா. இதே போல திருவண்ணாமலையில் உள்ள சிவலிங்கம் அக்னி. அங்கே காலையில் மார்கழி மாதம் காலையில் 5 மணி 4 மணிக்கு கோயிலுக்குள்ள போனால் அனல் பறக்குமா அப்படியே. அதனால் தான் திருவானைக்காவலை அக்னி என்று சொல்லுகிறார்கள். திருக்காலத்தி வாயு, காற்றிற்கான ஸ்தலம் திருக்காலத்தி. அங்கே போனீங்கன்னா சிவலிங்கத்துக்கு முன்னாடி உள்ள விளக்கு அப்படியே ஆடுமா. அதனால் தான் வாயு என்று திருக்காலத்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக முக்கியமான ஸ்தலம் ஒன்று உள்ளது, ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் என்னும் ஸ்தலம். சிதம்பர ரகசியம்னு எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆகாசம்னா என்னங்க? இப்போ நான் இப்போ மேலே பார்க்குறேன் அப்படின்னா அங்கே லைட் இருக்கு, வெளிச்சம் நான் பார்க்குறேன், எனக்கு கண்ணு தெரியுது. அந்த ஒளிக்கும் என் பார்வைக்கும் இடைப்பட்ட தூரமே அந்த வெளி ஸ்பேஸ்.
இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று கூறுகின்றனர். நம்ம அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்னு அந்த வலது கால அந்த குஞ்சித பாதத்தில் வந்து மாலை ஒன்று போட்டிருப்பாங்க. நம்மெல்லாம் பார்த்து அது என்ன ரகசியம்னு சொல்லியிருப்போம். ஆகாயம் என்றால் சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள். சொர்க்கம்னா என்னங்க? மேலே போக 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 ஒளியாலும் வெளியாலும் நிறைந்திருக்கின்றது. ஒளியும் வெளியும் தான் சொர்க்கம். இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று கூறுகிறார்கள். சிதம்பர மூர்த்தியை வச்சு ரொம்ப அழகா அந்த 5 தொழிலை வர்ணிக்கிறாங்க. ஆக்கல், மறைத்தல், அழித்தல், காத்தல், அருளல் அப்படின்ற அந்த 5ஐயும் ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்துல சவுண்ட்ல இருந்து தான், ஒளியில இருந்து தான் உலகம் வந்ததுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம் அப்பர் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார்? ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் போற்றி என்று தானே சொல்லியிருக்கிறார். ஓசை ஒளி என்னது? இப்ப நீங்க எல்லாம் ஆங்காங்கே உட்கார்ந்து இந்த சொற்பொழிவை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதனால்? ஒளியால் தானே. நம்மளுடைய ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸிற்கு ஒரு பாராட்டுக்களும் நன்றிகளும். இங்க சாட் போடாது நான் எப்படி பக்தர்கள் கேட்க போறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா இந்த ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ் அவர்கள் தன் பணியை மிக சீரும் சிறப்புமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பக்த கோடிகள் எங்கிருந்தாலும் இதை கேட்டு ரசிக்கும் வண்ணம் சிறப்பாக திருமலை திருக்கோயிலில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இறைவன் திருவருளால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. ஆட்கள் அப்படின்னு சொல்றது நான் அந்த ஒளியை பத்தி சொன்னேன். சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கையில உடுக்க ஒண்ணு வச்சிருப்பார் ஒளிக்காக, அது ஆட்கள். அடுத்து காத்தல். என் காலில் வந்து விழுந்துட்டேடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். முருகன் என்ன சொல்லுவாங்க? யாம் இருக்க பயமே. என் காலில் வந்து விழுந்துட்ட அப்படின்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறைவன் ஏத்துக்குவார். 3வது அக்னி, அழித்தல். கையில ஒரு நெருப்பு ஒண்ணு வச்சிருக்காரு. 4வது காலை பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஊன்றிய பாதம். ஊன்றிய பாதம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முயலவன் அப்படின்னு ஒருத்தரை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பார். முயலவன் அப்படின்ற ஒருத்தரை போட்டு ஊன்றிய பாதத்தால் மிதித்து கொண்டு இருப்பார். அதனால அந்த முயலவன் வந்து முதுக திருப்பி பார்க்க முடியாதாம். அது மறைத்தல். 4வது அருளல். அருளலுக்கு தாங்க சிறப்பு என்றும் அதிகம். அருளல் ஒரு பாதத்தை பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்தியிருப்பார். அது துஞ்சித பாதம் என்று பெயர். துஞ்சித பாதத்திற்குத்தான் சிறப்பு அதிகம். அதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன அப்படின்னா இறைவனின் திருவிளையாடலை அழகாக சொல்லுது. நான் அந்த 6 சொன்னேன்ல, மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம். அநாகதம்ன்றது இந்த நம்மளுடைய உடம்புல உள்ள இந்த நெஞ்சுக்குழிக்கு முதுகுத்தண்டுல பின்னாடி உள்ளதுதான் அநாகதம். திரும்ப சொல்றேன், அநாகதம் அப்படின்றது சிதம்பரம். அந்த இடம் நம்மள்கிட்ட எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட நெஞ்சுக்குழிக்கு பின்னாடி முதுகுத்தண்டுல இருக்கு. அதுதான் நம் உடம்பின் மையம். அதே போன்று இந்த உலகத்திற்கு மையம் சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமானின் கற்பகிரகம் என்று பெருமக்கள் அறிவியலால் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அநாகதம் அப்படின்னு சொல்ற இதுலதான் நம்ம வாழ்க்கையை இயங்கி கொண்டிருக்கு. டிக் 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 டிக்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம வாழ்க்கை டிக் டிக்னு அடிக்கல அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதைத்தான் ரொம்ப அழகா சொல்றாங்க. அடுத்து திருமந்திரத்தை நேற்று படிச்சு பார்த்தேன். திருமந்திரத்தை நேற்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல பிராணாயாமம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. சரி, அது என்னதான் இருக்குன்னு பார்ப்போமேனு ஓரமா என்னோட அறையில தனியா உட்காந்துருந்தேன். அதை கொஞ்சம் பழகுவோமே அப்படின்ட்டு உட்கார்ந்தேன். பிராணாயாமம்னா என்ன அப்படின்னா, இது என்னோட வலது மூக்கு, இது என்னோட இடது மூக்கு. அங்க ஒரு அண்ணன் எட்டி பார்க்குறாங்க. கருப்பா ஒரு உருவம் மட்டும் உட்கார்ந்துருக்கே, சவுண்டு மட்டும் கேட்குதே, ஆளை காணவே அப்படின்னு. என்ன சொல்லியிருக்காங்க பிராணாயாமத்துல அப்படின்னா, இது என்னோட வலது மூக்கு, இது இடது மூக்கு. வலது மூக்கால் மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் அதை நிப்பாட்டி வச்சு இடது மூக்கால் வெளியில விடணும். அதே இது இடது மூக்கால மூச்சை இழுத்து கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு வலது மூக்கால விடணும். இதை பிராணாயாமத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மூச்சை உள்ள இழுப்பாருங்க. நம்ம பிறந்து இத்தனை வருஷமா மூச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன குறிப்பு நமக்கு தெரியாம போச்சுன்னு நேற்று நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உள்ள இழுக்கிறதுக்கு பேர் வந்து பூரகம். உள்ள நம்ம மூச்சை அடக்கி வைக்கிறதுக்கு பேர் கும்பகம். வெளியில மூச்சை விடுறதுக்கு பேர் ரேசிகம் அப்படின்னு திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க. சரி, பழகி பார்ப்போமே அப்படின்ட்டு நேற்று பண்ணி பார்த்தேன். அது என்ன அப்படின்னா 16 நொடி இப்படி ஒரு தடவை அப்படி சுண்டுறது வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. 16 மாத்திரைகள் உள்ளே மூச்சை இழுத்து
கும்பகம் அப்படின்னு சொல்லும்போது மூச்சை நிப்பாட்டி வைக்கிறது. அது 64 மாத்திரை மூச்சை உள்ள நிப்பாட்டி 32 மாத்திரை, அதாவது 32 வினாக்கள் மூச்சை வெளியில விடணுமா. திரும்ப சொல்றேன், 16 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுத்து 64 வினாடிகள் மூச்சை உள்ளே நிறுத்தி 32 வினாடிகள் மூச்சை வெளியில விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருமூல திருமந்திரத்தில். நேற்று பழகி பார்ப்போமே அப்படின்ட்டு உட்காந்து பண்ணி பார்த்தேன். 16 நிமிஷம் இடது மூக்கால மூச்சை இழுத்துட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்கார், 64 வினாடிகள் மூச்சை நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்தார். 10 செகண்ட் 15 வினாடி நிப்பாட்டி வச்சு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இங்க நம்ம பேசுறோம்னு ஒத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருமூல திருமந்திரம் எப்படியும் போயிட்டு போறாரு அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் மதுரையில இருந்த ஒரு சிவனடியாரை போய் பார்க்க போனேன். நான் போய் இப்படி சொன்னாலும் அவர் திக்கிட்டு போயிட்டார். போன வாரம் அடுத்து நம்ம திருவாசகத்துக்கு போக போறோம். சைவத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட உட்காந்தோம். நான் 2 தோசை சொன்னேன். அண்ணே நீங்க சைவமானு கேட்டாங்க. ஆமா நான் சைவம் அப்படின்னு சொன்னேன். நீங்க என்னன்னு கேட்டேன். நான் சுத்த சைவம் அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 தோசை சொன்னேன். அண்ணே சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணாங்க. என்னண்ணே நீங்க சுத்த சைவம்லானே சொன்னீங்க, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்டேன். தம்பி நீ என்ன சாப்பிட்ற, இலை செடி கொடிகள் சாப்பிட்ற, நீ சுத்த சைவம்னு சொல்ற. நான் ஆடை சாப்பிட்றேன்னு நீ நினைக்கிறானா, ஆடு எதை சாப்பிடுது, அது இலை கொடிகளைத்தானே சாப்பிடுது, நான் சுத்த சைவம்னு சொல்லிட்டேன். இந்த நகைச்சுவை ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் இப்போ அதை சொன்னேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த திருமலை நகர்வாழ் மக்கள் அசைவம் சாப்பிட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி சாப்பிட்டீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, அதை உடனே நிப்பாட்டிட வேண்டாம். இப்போ 7 நாள் சாப்பிட்றீங்களா, அடுத்து 5 நாள் சாப்பிடுங்க, 3 நாள் சாப்பிடுங்க, 1 நாள் சாப்பிடுங்க, அப்புறம் அதை அறவே நிப்பாட்டிடுங்க. ஏன் அப்படின்னா, இறைவன் நம்மளை இது வரைக்கும் தண்டிக்கலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இறைவன் காலம் தாழ்த்தினார் அப்படின்னா கடுமையாக தண்டிக்க போறாருன்னு தான் அர்த்தம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பிராணாயாமத்துக்குள்ள அவர் அழகாக ரொம்ப தெளிவாக எனக்கு விரிவுபடுத்தினார். பிராணாயாமத்தில் 16 வினாடி உள்ள இழுக்கணும், 64 வினாடி உள்ள நிப்பாட்டி வைக்கணும், 32 வினாடி மூச்சு விடணும்னு சொன்னாங்க. அதை ஒரே அடியாக பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு. முதல் 1 வினாடி இழு, 2 வினாடி நிப்பாட்டு, 4 வினாடி நிப்பாட்டி வை, 2 வினாடி மூச்சை விடு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழகு அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் இப்போ நான் அந்த அசைவம் சாப்பிட்ற மக்களுக்கு ஒரு கோரிக்கையாக வேண்டுகின்றேன். அடுத்து சைவத்திற்குள் எனது தலைப்பாம் 8ஆம் திருமுறையான திருவாசகத்திற்குள் அதிவேக விரைவு வண்டி போல் பறந்து கொண்டிருக்கின்றேன் காலத்தின் தாமதத்தினால். திருவாசகம் ஓர் இன்ப ஊற்று, ஆனந்த மலை, அமுதக்கடல். திருவாசகம் படித்தால் இன்பம் பெருகும், இருள் அகலும், துன்பம் தொலையும். நேற்று என்னோட பையங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் மாணவர்களிடம். உடனே மாணவர்கள் கேட்டாங்க, ஐயா திருவாசகம் படித்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். நமக்கு கேட்டு கேட்டுத்தானே பழக்கம், மனுஷங்களுக்கு அருளாளர்களுக்குத்தான் கொடுத்து பழக்கம். திருவாசகம் படித்தால் இவ்வுலகில் எல்லாம் கிடைக்கும், அவ்வுலகில் அவனே கிடைப்பான். திருவாசகம் கேட்டிருக்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும், திருவாசகம் பேசுவதற்கு தவம் கிடந்திருக்க வேண்டும். இப்ப வந்தேன். 3வது யாககால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அங்கே சிவாச்சாரியார்களும் வேத விற்பனர்களும் வேதத்தையும் மறையும் ஓதிய வண்ணம் இருந்தனர். நான் போய் மலைக்குழந்தீஸ்வரர் எம்பெருமானிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர், ஒரு ஏறத்தாழ 70 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எம்பெருமானே, போன பிறவியில நான் உன்னை கும்பிடலை, என்னை மன்னிச்சிரு, அடுத்த பிறவிலும் உன்னை கும்பிட மாட்டேன், அதற்கும் சேர்த்து மன்னித்திரு அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? போன பிறவியில நான் உன்னை கும்பிடலை, அடுத்த பிறவியிலும் நான் உன்னை கும்பிட மாட்டேன், என்னை மன்னித்து விடு என்றார். நான் அப்படியே பார்த்தேன். அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்னையா போன பிறவியில நீங்க கும்பிடலைன்னு உங்களுக்கு எப்படியா தெரியும்? நமக்கெல்லாம் மத்தியானம் என்ன சாப்பிட்டோம்னு கேட்டாலே மறந்து போயிடுது. கலிகாலத்தில் அவ்வளவு விரைவாக நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் நேரத்தில் போன பிறவியில எப்படியா உங்களுக்கு சாமி கும்பிடணும்னு தெரியும்னு கேட்டேன். இந்த பிறவி வந்துருச்சுல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சரியா, அடுத்த பிறவியில ஏன்யா சாமி கும்பிட மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் சாமி கும்பிட்டேன்ல, எனக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சொன்னார். இதைத்தான் திருவாசகத்திலும் சொல்லி இருக்கிறார்கள். திருவாசகத்துல இந்த பிறவியில நீங்க
திருவாசகம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. நம் அனைவரும் இறைவன் திருவடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நமக்கு வாழ்வு என்பது இந்த ஒரு முறையை, நாம் வாழ்வது ஒரு முறை, நம்மை வாழ்த்தட்டும் இந்த தலைமுறை என்று சொல்லி ஆரம்பிக்கின்றேன். ஏனென்றால் எம்பெருமான் அவர்கள் இப்பிறவி என்னை ஆட்கொண்டு இனி பிறவாமல் காத்திருப்பானாம். நம்மளாம் இப்ப திருவாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கனால எம்பெருமான் அவர்கள் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமல் காத்திருக்கின்றான். காஞ்சி பெரியவர் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். காஞ்சி பரமாச்சாரியார், அவரை பார்க்கறதுக்காக கண்டனூர்ல இருந்து ஒரு வயது முதிர்ந்த 80 வயது லக்ஷ்மணன் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வந்திருந்தாங்க. அவருக்கு நெருங்கிய அன்பர் ஒருத்தர், அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கலையாம். அதனால அவரை கூட்டிட்டு வாங்க காஞ்சி பரமாச்சாரியாரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. பரமாச்சாரியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த லக்ஷ்மணன், கண்டனூர்ல இருந்து வந்த லக்ஷ்மணன் செட்டியார் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய நண்பர் அருளாளர் அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு. சங்கராச்சாரியார் உடனே அப்படி நிமிர்ந்து பார்த்தாராம். பக்கத்துல இருந்த ஒரு நூலை எடுத்து கொடுத்து ஒரு பக்கத்துல இருக்க பாட்டை படிங்க அப்படின்னு கையில கொடுத்துட்டாராம். அந்த வந்த அன்பருக்கு ஒரே வியப்பு. அவர் பார்க்குறாரு, அந்த பாட்டை படிப்போம் அப்படின்ட்டு படித்தார். வீட்டுக்கு போனார், ஒரு தடவை படித்தார், 2வது மாதம் படித்தார், 3வது மாதம் படித்தார், இவ்வாறு 10 மாதங்கள் படித்தார். 3 குழந்தைகள் பிறந்தன. கேட்டது 1, கிடைத்தது 3. இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? கேளுங்கள் தரப்படும் என்று தானே சொல்லியிருக்கிறார். நம்ம யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட கேட்கறது இல்லை. அதை விட்டுட்டு எல்லாருக்காலையும் நம்ம விழுந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் பகவானுக்கு நாம் தேவை, நமக்கு பகவான் தேவை. அப்பத்தானே பகவான் ஆடுவார் பாடுவார். பகவானின் திருவிளையாடல் அப்பத்தானே நிகழும். இல்லை என்றால் சிவபெருமானும் சிவனே என்று தானே இருக்க வேண்டும். அந்த பாட்டை படித்தாரு. 3 குழந்தைகள் பிறந்து விட்டன. இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு பதிகம் தேவையில்லை. ஏன்னா இப்படி சூன்றதுக்குள்ள தமிழ்நாட்டில் 100 குழந்தை பிறந்துருது, இந்தியாவில் 1000 குழந்தை பிறந்துருது. ஆண்டொன்று போனால் ஆண்டொன்று தோன்றும் என்று தானே கூறியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டொன்று போனால் ஆண்டொன்று தோன்றும், அதையும் வாண்டு என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த பதிகத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னா, நல்ல குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்னா படிக்கணும் அந்த பதிகத்தை. அது என்ன பதிகம் தெரியுமா? 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் 21ஆம் தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும், அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உன்னென்றே என்று அந்த பதிகம் சொல்லுகின்றது. நல்லா கேட்டுக்கோங்க. 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம், முதல் பாட்டு. இந்த மாதிரி ஒரு 10 பாட்டு இருக்கு. அந்த 10 பாட்டை படித்தா நல்ல குழந்தை பிறக்கும்னு மாணிக்கவாசகர் தன்னுடைய பதிகங்களிலே கூறியிருக்கின்றார். அடுத்ததாக காந்தியடிகள் வருடம் 1902 1903. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கால இருக்கார். அங்க ஒரு வக்கீலா போயிருக்காரு. ஒரு நாள் ஒரு தமிழ் கூலி ஒருத்தரை பார்க்குறாரு. தமிழ் கூலி அப்படியே தலை ஃபுல்லாக காயம் ரத்தத்தோட வர்றாரு. அப்படியே காந்திஜி பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அன்பர், நான் ஒரு தமிழ் கூலி, என் பெயர் பாலசுந்தரம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கையில் ஒரு துண்டை கையில் வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு சோகமாக. நீ ஏன் துண்டை கையில் போட்டிருக்க, தோளில் போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இங்கே ஒரு அடிமை கூலி, என்னை துன்புறுத்துகிறார்கள், நான் தோளிலே துண்டை போட்டால் அடுத்து துண்டு போடுறதுக்கு என் தோல் இருக்காது அப்படின்னு பயந்தார். காந்திஜி உடனே சொன்னார், பயப்படாத பாலசுந்தரம், இதை மாற்றுவதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன் என்று. மாற்றங்களை உருவாக்க வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு சிறந்த பழமொழி ஒன்று உண்டு, பி தி விஷ் யூ விஷ் டு சீ ஹியர் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நான் இங்கே மாற்ற தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு, ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ தான் இந்த ஒத்துழையாமை போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார் காந்திஜி. 2 வருடங்களுக்கு பின்பு
எத்தனையோ பேர் சிறைப்பட்டனர். அந்த சிறைப்பட்டவர்களில் முக்கியமான மூன்று நபர்கள். ஒன்று மகாத்மா காந்திஜி, இரண்டாவது தமிழ் கூலியான பாலசுந்தரம், மூன்றாவது தமிழ் இளம் பெண்ணான தில்லையாடி வள்ளியம்மை என்ற பெயர். 18 வயது இளம்பெண் பாலசுந்தரம் என்னும் தமிழ் கூலி மகாத்மா காந்திஜி. அப்போ அவர் மகாத்மா காந்திஜி அல்ல, அவர் பிறக்கும்போது அன்பர்களால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்றே அழைக்கப்பட்டார். உயிர் நீத்த போதுதான் மகாத்மா காந்தி என்று அழைக்கப்பட்டார். நாம் அனைவரும் மனிதர்களாய் பிறக்கின்றோம். இறக்கும் தருணத்தில் சிலரே மாமனிதர்களாய் இறக்கின்றனர். காந்திஜி அவர்கள் பிறக்கும் போது தன் தந்தைக்கு மகனாகத்தான் தோன்றினார். மீண்டும் கூறுகின்றேன், காந்திஜி அவர்கள் பிறக்கும் தருணத்தில் தன் தந்தைக்கு மகனாகத்தான் தோன்றினார். ஆனால் இறக்கும் தருணத்தில் இந்த தேசத்திற்கே பிதாவாக மறைந்தார். ஆதலால் தான் நாம் இப்பொழுது அக்டோபர் மாதத்தில் காந்தி ஜெயந்தியையும் ஜனவரி மாதத்தில் அவருடைய நினைவு நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காந்தி அடிகள் மறைந்திருக்கலாம், ஆனால் காந்தியம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது, பேசப்பட்டுதான் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் மக்கள் இயக்குமாறு வாழ்வோம் என்று சொல்லி அதற்கான காலகட்டம் இதோ இன்றைய தினம் வந்துவிட்டது. அந்த 3 பேரையும் ஜெயிலில் போட்டாங்க. நல்லா கேளுங்க, இந்த நான் சொன்ன அந்த 3 பேர் மகாத்மா காந்திஜி, பாலசுந்தரம், தில்லையாடி வள்ளியம்மை 3 பேரையும் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ ஜெயில் வேற, இப்போ ஜெயிலை பற்றி பேசக்கூடாது. இப்போ ஜெயில் வீடை விட ரொம்ப சௌரியமாக தங்கிட்டு வரலாம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், வீட்டில் தாப்பால் உள்ளே இருக்கும், ஜெயிலில் தாப்பால் வெளியில் இருக்கும். இப்போ உள்ள ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் ஒரே வித்தியாசம், அவ்வளோதான். வீட்டில் தாப்பால் உள்ளே இருக்கும், ஜெயிலில் தாப்பால் வெளியில் இருக்கும். 3 பேரையும் போட்டு ஜெயிலில் போட்டு ரொம்ப துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா, அவரால் ஒன்றும் பண்ண முடியல, பாவம். இறந்து போய் விடுவாள் என்று தெரிந்ததும் தூக்கி வெளியில் போட்டாங்க. காந்திஜியும் பாலசுந்தரமும் இந்த இளம் பெண்ணை தூக்கி கொண்டு வந்தார்கள். மகாத்மா காந்திஜி பார்த்து அந்த இளம் பெண்ணிடம் கேட்டார், என்னம்மா இந்த மாதிரி நீ உயிரை விட போறேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த இளம் பெண் தில்லையாடி வள்ளியம்மை சொன்னால், இல்லை பாபுஜி, நான் வருத்தப்படவில்லை. நான் என் உயிரை விடப்போகிறேன் என்று எனக்கு வருத்தம் இல்லை, எனக்கு வருத்தம் ஒன்றுதான் என்று கூறினார். இறைவன் எனக்கு 2 கண்களை அளித்துள்ளார், 2 செவிகளை அளித்துள்ளார், 2 கைகளை அளித்துள்ளார், 2 கால்களை அளித்துள்ளார், உயிரை மட்டும் ஒரு உயிரை அளித்துள்ளார் என்றுதான் வருத்தப்படுகிறேன். இறைவன் எனக்கு இன்னொரு உயிரை கொடுத்திருப்பாராயின் இந்த போராட்டத்திற்காக என்னுடைய இன்னொரு உயிரையும் நான் விட தயாராக இருந்திருப்பேன் என்றுதான் கூறியிருப்பார். நம்மெல்லாம் பாருங்க, மரணம் எப்போ வரும் பயந்துகிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? நம்மெல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம். இதை ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, நீ உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மரணம் நேரிடாது. மீண்டும் சொல்லுகிறேன், நீ உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மரணம் நேரிடாது. மரணம் நிகழும் போது நீ உயிருடன் இருக்க மாட்டாய், அப்புறம் ஏங்க இந்த பயம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு போனார் அவர். என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா, டெத் இஸ் சர்டைன், டேட் இஸ் அன்சர்டைன். நாம் இறப்பது உறுதி, என்று இறப்போம் என்றுதான் உறுதி அல்ல. அப்புறம் ஏங்க நம்ம இங்கே வாழ்கிற அந்த கொஞ்ச நாள்லையும் ஏங்க அதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? இனிமேலாவது கவலைப்படாமல் வாழ்வோம் என்று சொல்லி இப்பொழுது ஆன்மீகத்துக்குள்ளே போவோம். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அந்த பாலசுந்தரத்துக்கிட்ட, அண்ணே அந்த பாட்டை ஒரு தடவை வாசிங்க, நான் கேட்டுக்கிட்டு என்னோட உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். பாலசுந்தரம் அண்ணன்கிட்ட அந்த பாட்டை மட்டும் ஒரு தடவை சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிட்டு என்னோட உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதைத்தான் 4ஆம் திருமுறையில் திருப்பாதிரி புலியூர் என்னும் திருப்பதிகத்தில் மிக அழகாக அப்பர் பெருமான் கூறியிருக்கிறார். கருவாய் கிடந்த உன்கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், தருவாய் புலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரரணே என்று கூறியிருக்கிறார். தருவாய், இங்க பாருங்க என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க, தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரரணே. திருப்பணி விழா கமிட்டி சார்பாக ஓர் அறிவிப்பு. 10:30 மணிக்கு இங்கே கலை நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கின்றது. பக்தர் பெருமக்கள் அனைவரும் இங்கே காத்திருந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பித்து இறைவன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். எனவே பக்தர்கள் அனைவரும் ஆங்காங்கே இருந்து இந்த விழாவினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அந்த பாட்டை பாடியிருக்கார். தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரரணே என்றுதான் சம்பந்தர் அப்பர் பெருமானும் பாடியிருக்கிறார். நம்ம இப்போ இறந்து போயிட்டாங்கன்ற வார்த்தையை சொல்றது இல்லை. நம்ம இப்போ என்ன வார்த்தை யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சிவபதவி அடைந்து விட்டார்கள் என்று தானே சொல்லியிருக்கின்றோம். அடுத்து 51ஆம் தலைப்பு திருவாசகத்தில் அச்சோப்பதிகம் எனும் தலைப்பு. காந்திஜி பாலசுந்தரத்திட்ட தம்பி அந்த பாட்டு என்னன்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொன்னாங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அண்ணே அந்த பாட்டை ஒரு தடவை பாடுங்க, நான் கேட்டுக்கிட்டு என்னோட உயிரை விட்டுறேன் அப்படின்னு. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் மன்னம் சுத்தமலம் அறிவித்து சிவனாக்கி எனை ஆண்ட அத்தன் என கருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே என்றுதானே மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். அத்தன் என கருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே. முக்தினா என்னங்க? முக்தினா மோட்சம். மோட்சத்துக்கான வழி எதுன்னு தெரியாமல் நம்மெல்லாம் அசுரர்களுடனும் தீயவர்களுடனும் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை பொசுக்கி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்மை இறைவன் ஆட்கொண்டு அருளி நம்மை நல்வழிக்கு எடுத்து செல்வாராகத்தானே இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கு. அப்பன் என கருளியவார் ஆர்வெருவார் அச்சோவை. இதைத்தான் காந்திஜிக்கு தமிழ் அப்போ அவ்வளோ தெரியாது. அவர் என்ன சொன்னார், இந்த பாட்டை மட்டும் எனக்கு மொழிபெயர்த்துத்தாங்க அப்படின்னு கேட்டார். எல்லாத்துக்கும் தெரியும் முக்தி நெறி அறியாத. முக்தி MUTHI நெறி NERI. இது டிரான்ஸ்லேஷன் அல்ல, இது டிரான்ஸ்லிட்டரேஷன். அதுக்கப்புறம் தான் காந்திஜிக்கு தமிழில் ஒரு அளவற்ற ஈடுபாடு. காந்திஜி அவர்களுக்கு தமிழில் ஆர்வம் ஏற்படுறதுக்கு 2 காரணம். ஒன்று, நம் தமிழ் பெண் இளம் பெண் தில்லையாடி வள்ளியம்மையும் தமிழ் நூல் திருவாசகமும் தான் காந்திஜிக்கு தமிழில் அளவற்ற ஈடுபாடு ஏற்பட காரணம். இது நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்காது. அடுத்தது, இவரை பற்றி பேசலை அப்படின்னா இந்த திருவாசகம் எனும் சொற்பொழிவு நிறைவு பெறாது. மாணிக்க வாசகரை பற்றி, திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகரை பற்றி இப்பொழுது பார்ப்போம். மாணிக்க வாசகர் அப்படின்றவர் எங்கள் மதுரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் திருவாதூர் அப்படின்ற ஊரில் அந்தனர் வகுப்பை சேர்ந்தவர். பாண்டிய மன்னர் அவருடைய அறிவையும் ஞானத்தையும் ஆற்றலையும் பார்த்து மந்திரியாக இருக்க சொன்னாங்க. திருமுறை பாடிய ஆசிரியர்களில் 2 பேரே மந்திரியாக இருந்தார்கள். ஒன்று மாணிக்கவாசகர் பெருமான், இரண்டாவது அப்துல்லா புகழ் குறிப்பி கண்ணை பற்றி எங்கிருந்தாலும் வேலைக்கு ஒரு மாநிலம் இடையூறுக்கு மன்னிக்கவும். இறைவன் என்னை தடுத்தாட்கொண்டு ஒரு 2 மணித்துளிகள் நிகழ்த்திவிட்டார். மாணிக்கவாசகர் பெருமாள் திருவாதூரிலே அந்தனர் வகுப்பிலே தோன்றியவர். அந்த பாண்டிய மன்னன் ஒருவர் குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசகரிடம் பெரியவர்களே, தாய்மார்களே, மிகவும் அருமையாக ஆன்மீக கருத்துக்களை நமக்கு எடுத்து உரைக்கின்ற சோனா திரு சுப்பிரமணியம் அவர்கள் அரியனுடைய குருநாதர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கூறிய கருத்துக்களை மிகவும் அற்புதமாக எடுத்து உரைத்தார்கள். ஆன்மீகம் என்பது இறைவனை பற்றி பேசுவதல்ல, இறைவனோடு பேசுவது என்ற கருத்தையும் கூறினார்கள். கும்பாபிஷேகம் என்றால் என்ன, ஆலயம் என்றால் என்ன, ஏன் ஆலயத்தில் சென்று வழிபட வேண்டும் என்ற கருத்துக்களை அழகாக கூறினார்கள். அதை எல்லாமே என்னுடைய குருநாதர் கூறிய கருத்துக்கள். அவர்களை பாராட்டி இந்த குருநாதர் படத்தை அவருக்கு அன்பளிப்பாக அளிக்கின்றேன். அவர் வாழ்க வளர்க. தென்னாடுடைய சிவனே போற்றி,
என்னா அட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவர் வாழ்க வளர்க என்று அண்ணன் அவர்கள் கூறினார்கள். நான் ஆரம்பிக்கும் போது இந்த 12க்கான மகத்துவத்தை சொன்னேன், 8க்கான மகத்துவத்தை மறந்து விட்டேன். இதற்காகத்தான் இறைவன் அருளன்பரை அனுப்பியிருக்கிறார். வாழ்க வளர்க என்று சொன்னார்கள். அஷ்டலக்ஷ்மிகள் 8, வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு என்பதன் என்ற சொல்லிற்கான எழுத்துக்கள் 8. அந்த சிறப்பை பெற்றிருக்கின்றது அந்த எழுத்துக்களும். 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை உணர்வோம். 12,000 பொற்காசுகளை மன்னர் அவர்கள் கொடுத்து மாணிக்கவாசகரிடம் குதிரை வாங்கி வர சொன்னார்கள். அவர் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் போகிறப்போ ஒரு காட்டுல இருந்து ஒரு சத்தம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அவர் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு போய் பார்த்தாரு. அங்கே சிவபெருமான் சின் முத்துரையோட ஒரு மரத்தடியில் ஒரு கையில் ஒரு நூலை வச்சுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு 15-20 வயதானவர்கள் கீழே உட்கார்ந்துருந்தாங்க. அங்கே போய் அது எந்த நூல் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், இது சிவஞான போதம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாய என்று சொன்னேன். இந்த நமசிவாய மந்திரத்திற்கான தத்துவத்தை இப்பொழுது கூறப்போகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, பஞ்சபூதங்கள் மண், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். நமசிவாய நம்மளுடைய வயிறு, நெஞ்சுக்குழி, நம்மளுடைய உடல் மண்ணால் ஆனது. நம்மளுடைய நெஞ்சுதான் ஆகாயம், நம்மளுடைய மையப்பகுதி. அதே போன்று ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தி. நான் அந்த பிராணாயாமத்தை பற்றி சொன்னேன். பிராணாயாமம் தினமும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய மூச்சு ஒருநிலைப்படும், நம்மளோட மனது ஒருநிலைப்படும், மூச்சு இரத்த ஓட்டம் சீராகும் என்று புராணங்களும் ஆகமங்களும் சொல்லியிருக்கின்றன. நமசிவாய நமசிவாய அப்படின்னு சொன்னேன். இறைவன் நமக்கு அங்கேயும் சலுகையை கொடுத்திருக்காரு. அப்படி உன்னால அந்த நமசிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, சிவா என்ற அந்த நமசிவாய என்று வருவதில் சிவா என்ற சிவசிவ என்ற 2 எழுத்தையாவது சொல்லு என்று. இந்த சிவாவுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க? சி என்றால் சிவனை குறிக்கின்றது, வா என்றால் பராசக்தியை குறிக்கின்றது. சி என்றால் சிவனையும், வா என்றால் பார்வதியையும் குறிக்கின்றது. இதைத்தான் திருவாசகத்தில் மிக அழகாக அவர் சொல்லியிருக்கின்றாரோ என்னவோ தெரியவில்லை. 5க்கு 2 பழுதில்லை என்றும் சொல்லுவார்கள். திருவாசகத்தில் பாருங்க, மாணிக்கவாசகர் ஆரம்பிக்கும் போது சிவபுராணத்தில் எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு முதல் வரியில ஆரம்பிப்பாங்க. 658வது பாடல் திருவாசகத்தில் மொத்தம் 658 பாட்டுக்கள் தான். அதில் 658வது பாடல்ல அச்சோப்பதிகம் என்னும் பதிகத்தில் கடைசி பாட்டு, கடைசி வரி செம்மை நலம் அறிவித்து என்ற பாட்டில் கடைசி வரி, அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்றுதான் முடித்திருக்கின்றார். ஆக பாருங்க, முதல் வரியில நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று ஈசன் எம்பெருமான் சிவனையும், கடைசி 658வது பாட்டு கடைசி வரியில் அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று அம்மனையும் குறிப்பிட்டு அப்பனையும் அம்மையையும் குறிப்பிட்டு தான் திருவாசகத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த திருத்தலத்தோட சிறப்பை நான் இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறேன். அப்போ என்னவோ எனக்கு தெரியல, மாணிக்கவாசக பெருமான் இந்த திருத்தலத்தோட சிறப்பை சொல்லாமல் சொல்லியிருக்காரோ என்னவோ தெரியல. நான் ஆரம்பிக்கும் போது இந்த இறைவியோட சிறப்பு பெயரை சொன்னேன். குடைவரையில் உள்ள இறைவியின் பெயர் மீனாட்சி அப்படின்னு. அதே மாதிரி கட்டுமான கோவில் இறைவி வாமபாக பிரியாள், பாகம் பிரியாள் சமேத மலைக்குழந்தீஸ்வரர் கோயில் என்று சொன்னேன். அந்த வாமபாக பிரியாளுக்கு சொன்னேன், சிவனின் இடது பக்கத்தை பிரியாது இருப்பாள் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இங்கே கூட மாணிக்கவாசகர் சிவனையும் அம்மனையும் பிரிக்கல. ஆரம்பிக்கும் போது சிவனில் ஆரம்பித்து முடிக்கும் போது அன்னையில் முடிச்சிருக்கார். எனக்கென்னவோ இந்த திருத்தலத்தின் சிறப்பை வைத்துதான் மாணிக்கவாசகர் சொல்லாமல் சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. ஆகமங்களை புரட்டி பார்த்தால் இதற்கும் அர்த்தம் கிடைத்துவிடும் என்றே நம்புகின்றேன். அந்த சிவஞான போதம் அப்படின்னு ஒரு நூல் கையில் வச்சிருந்தார்ல, இப்போ அதைத்தான் சொல்ல போறேன். அவருக்கு ஒரே சந்தேகம், அது என்ன நூல்? நம்ம மனுஷ பிறவிக்கு தான் சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பந்தியில் உட்காந்துருப்போம் சாப்பிட்றதுக்காக. அப்படியே ஒரே பேச்சு சத்தத்தோடே இருக்கும். இலையில சாப்பாடு போட்டோன்னு என்ன ஆகும், அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சோம். கப 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 கபன்னு உள்ளே போக ஆரம்பிச்சோம் சாப்பாடு. அதே மாதிரி ஒரு வடையை எண்ணெய் சட்டிக்குள்ள கூட என்ன ஆகும், முதல் சத்தம் கேட்கும்.
முதல் சத்தம் கேட்கும், அப்புறம் அது பக்குவப்பட என்ன ஆகும்? சத்தம் இருக்காது, சத்தம் வராது. இப்போ சத்தம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். பக்குவப்படாதனால்தான் இறைவன் என்னை சொற்பொழிவாற்ற இங்கே வாய்ப்பு தந்திருக்கிறார். பேசவாது பக்குவம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சிறப்பு இருக்கு. வகுப்பறையிலே ஆசிரியர் நின்று கொண்டிருப்பார்கள், மாணவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இறைவன் இங்கே எனக்கு உட்கார்ந்து பேசும் இதை கொடுத்திருக்கின்றார். என்ன அப்படின்னா, திருவாசகத்தை பொறுத்தவரை நான் ஒரு மாணவனை, அங்க பாருங்க அங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. எனவே ஆசிரியர் பெருமக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் எனவும், இங்கே அடியேன் இச்சிறியேன் இங்கே மாணவனாக அமர்ந்திருக்கிறேன் என்றும் சொல்லி தொடர்கிறேன். சிவஞான போதம். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானிடம் கேட்கிறார். சிவம் என்றால் ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள் என்றும், ஞானம் என்றால் அதை அறிவது என்றும், போதம் என்றால் அறிந்ததை தெளிவது என்றும் சிவபெருமான் கூறியிருக்கிறார். மாணிக்கவாசகருக்கு ஒரே சந்தோஷம். அவர் அப்படியே என்ன பண்றார், பரவசத்தில் பாடுறார், ஆடுறார், கண்ணை மூடிட்டு துறக்கிறார், சிவபெருமான காணும். சிவபெருமான் அந்த பக்தர் 15-20 வயசான பக்தர்களுடன் மறைந்து விட்டார். நான் வேணா இந்த நமசிவாயன்றது சொன்னேனே, இதை அழகா 4ஆம் திருமுறையில் ரொம்ப சிறப்பா அப்பர் பெருமான் சொல்லியிருக்கார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்த பாட்டு பாருங்க. பூவின கருங்கலம் பொங்கு தாமரை ஆவின கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின கருங்கலம் கோட்டமில்லது நாவின கருங்கலம் நமச்சிவாயவே. இங்க வந்து பார்த்தேன், இங்க குன்றிற்கு வடக்கே தாமரைக்குளம் இருந்தது. அதோட சிறப்பை தான் சொல்ல போறேன். நான் என்ன சொன்னேன், பூவினுக்கு கருங்கலம் பொங்கு தாமரை. என்ன சொல்றாரு அப்படின்னா, பூவிலே விலை மதிக்க முடியாதது தாமரைக்கு உள்ள அழகுதான் அப்படின்றாரு. அதே மாதிரி கோவினுக்கு கருங்கலம் கோட்டம் இல்லது, ஆவினுக்கு கருங்கது அரணஞ்சாடுதல். அந்த மாட்டில் இருந்து வர்றதிலே வந்து விலை மதிப்பில்லாதது நம்ம இறைவனுக்குள்ள அபிஷேக பொருட்கள் என்றும் சொல்லி, நம்மளுடைய நாவினுக்கு கருங்கலம் நமச்சிவாயவே, நம் நாவினிலே இருந்து வரும் சொற்களில் ஈடு இணையில்லாதது நமச்சிவாய எனும் 5 எழுத்து மந்திரம்தான் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாட்டும் சொல்றாரு, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான்றவிச்சையும், நமச்சிவாயவே நாணவின்றைத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, நன்வழியில் நம்மை செலுத்தி செல்வது இந்த நமச்சிவாய என்னும் மந்திரம்தான் என்று மிக அழகாக கூறியிருக்கிறார். மணிவாசக பெருமான், நான் அந்த இதை விட்டுட்டு வந்துட்டேன். சிவஞான போதம் அதை பற்றி சொன்னோன்னே அவர் அப்படியே மகிழ்ச்சியில் திளைச்சி இருக்காரு. இறைவன் உடனே மறைஞ்சிடுறாரு. இறைவன் தன்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரே வருத்தத்தில் இருக்கார். இதைத்தான் வாசுப மாணிக்கனார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. பாலைப்பாட்டு அப்படின்னா பிரிவுன்னு அர்த்தமா. தமிழ் எத்தனை வகைப்படும்? நமக்கெல்லாம் 3 தமிழ் சொல்லுவோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்வோம். இது 3 எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கப்புறம் இன்னும் 3 இருக்குது அப்படின்னு வாசுப மாணிக்கனார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 1 சைவத்தமிழ், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அடுத்ததாக வைணவத்தமிழ் 4000. 6வதாக சொல்கிறாரு அழுகைத்தமிழ். அழுகைத்தமிழ் இதுதான் திருவாசகம். அவர் அப்படியே அழுதுட்டு என்ன பண்ணுறாரு, நேராக போய் திருப்பெருந்துறையில் அந்த 12,000 பொற்காசுகள் குதிரை வாங்குறதுக்காக அனுப்பிட்டாருன்னு மன்னர். அவர் அந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்ற அந்த இதை கேட்டோன்னே திருப்பெருந்துறையில் போய் ஒரு கோயிலை கட்டிட்டாரு. இது வந்து மன்னருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கொடுத்த காசை வச்சு இவர் குதிரையை வாங்காமல் கோயிலை கட்டிட்டாரே அப்படின்ட்டு. என்ன பண்ணாரு, ஆட்கள் அனுப்பி விட்டாரு, போய் பிடிச்சி அவரை சிறையில் போடுங்க அப்படின்னு சிறையில் போட்டாங்க. இவருக்கு ஒரே வருத்தம், கண்களில் நீர்மல்க எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார். எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார். எம்பெருமான் கையிலே ஒரு மாணிக்கத்தை கொடுத்து ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று சொல் என்று கட்டளையிடுகிறார்.
அதே மாதிரி ஆவணி மூலம் வந்துருச்சு, குதிரை வரலை. இவருக்கு ஒரே வருத்தம், எம்பெருமான் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று. இறைவனை நம்பினோர் கைவிடப்படார் என்று அனைவரும் அறிவீர்கள். அதுபோன்று அந்த பாத சிலம்பு ஒரு சத்தம் கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கல்யாணத்துல இப்ப இந்த யாகசால பூஜையில இந்த மேலதாள சத்தம் கேட்டது. அதே மாதிரி அந்த பாத சிலம்பு ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் வந்துக்கிட்டு அர்த்தம். இறைவன் அப்படியே கம்பீரமா ஒரு வெள்ளை சட்டையில வர்றார், குதிரை மேல வர்றார். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா குதிரை அழகா, இதுல என்னன்னா மாணிக்க வாசகர் வரனால அந்த குதிரை அழகா தெரியுதான். குதிரைகள் வர்றாரு, பின்னாடி படைசூழ நிறைய குதிரைகள் வந்துகிட்டு இருக்கு. வந்து குதிரையை நிப்பாட்டிடுறாரு. மாணிக்கவாசகருக்கு ஒரே சந்தோஷம். இவர் வந்த அப்ப அங்க இருந்த மங்கையர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க. அதுதான் நம் 17ஆம் திருப்பதிகம், அன்னை 10 என்று சொல்லக்கூடிய 17ஆம் திருப்பதிகத்தில் வேத மொழியர் வெண்ணீற்று செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதர் எண்ணாதனார் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதர் எண்ணாதனார் அன்னே என்னும். இதுக்கு இந்த பாட்டுக்கு என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா? முன்னாடி 21ஆம் பதிகம் என்று கோயில் மூத்த திருப்பதிகத்தை சொன்னேன். அந்த பதிகத்தை படிச்சீங்க அப்படின்னா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த 17ஆம் திருமுறையான இந்த 17ஆம் பதிகமான அன்னை 10 படித்தீர்கள் என்றால் நல்ல மணமகனோ அமைவார் என்று கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய சிறப்பு எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. நம்மளோட வினை தீர வேண்டுமா, நம்மளுடைய துன்பம் அகல வேண்டுமா, குழந்தை பிறக்கணுமா, கல்யாணம் ஆகணுமா, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. தன்னுடைய 658 பாடல்களில் எத்தனையோ விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உள்ளடக்கி இருக்கிறார் மாணிக்கவாசகர். நமக்கு இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாம போச்சு. அடுத்ததாக பிட்டுக்கு மண் சுமந்த கதையையும் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். என்னாச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த குதிரையெல்லாம் வந்துருச்சு. மாணிக்கவாசகர் சந்தோஷமா இருந்தார். எம்பெருமான் விட்டுட்டு போயிட்டார். நைட் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த குதிரை பூரா அப்படின்னு நரி ஆகி போச்சான். அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, நிறைய பூரா பரியை குதிரையாக்கி மாற்றி கொண்டு வந்திருக்காரு. நிறைய பூரா குதிரையாக கொண்டு வந்திருக்காரு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இத்தனை விலங்குகள் இருந்திருக்கு, ஏன் நரியை குதிரையா மாத்தினாரு அப்படின்னு. சிறப்பை பாருங்க. ஒன்று கீழ் நோக்கி மூச்சு விடும், ஒன்று கீழ் நோக்கி மூச்சு விடும், இன்னொன்று மேல் நோக்கி மூச்சு விடும். பாருங்க ஏன் நிறைய வந்து குதிரையாக்கி இருக்காருன்னு நான் சொல்றேன் பாருங்க. சர்க்கஸ்ல எத்தனையோ வித்தைகளை பார்த்துருக்கோம். சிங்கத்தை வச்சு காமிப்பாங்க, யானைக்குட்டியை வச்சு காமிப்பாங்க, புளியை வச்சு காமிப்பாங்க. ஆனா ஏன் நரியை வச்சு காமிக்க மாட்டாங்க அப்படின்னா நரி எதுக்கும் கட்டுப்படாது. நம்ம மனம் மாதிரி, நம்ம மனசு எப்படி அலைபாஞ்சுக்கிட்டு இருக்கு அது மாதிரி. என்ன சொல்றாரு பாருங்க மாணிக்கவாசகர், நான் எப்படி நரியை கட்டுப்படுத்தினேனோ நான் மனதையும் கட்டுப்படுத்துவேன் என்றுதான் மறைமுகமாக கூறியிருக்கிறார். இங்கே இந்த பாடலின் வாயிலாக கொண்டு போய் திரும்ப தண்டனை கொடுக்கணும்ல. ஏன்னா வந்த குதிரை பூரா நிறைய மாறி போச்சு. இப்போ என்ன பண்றாரு, வைகை ஆத்து மண்ணில் போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, வைகை அப்பையும் ஆறாயில மண்ணாத்தான் இருந்திருக்கு அப்படின்னு. வைகைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. மற்ற ஆறெல்லாம் போய் கடல்ல கலக்குமா, வைகை மட்டும் கடல்ல கலக்காது. ராமநாதபுரத்துல ஒரு கண்மாயில போய் கலக்கும். ஏன்னா சிவனுக்கு நஞ்சு கொடுத்த கடலோடு யான் சேரமாட்டேன் அப்படின்னு ஒரு சிறந்த பாடல், அதற்கும் ஒரு பாடல் உண்டு. அங்க போட்டு அடிக்கலாம் அப்படின்ட்டு கட்டளை இடுறாரு. அங்க அப்படியே மதுரை வைகையில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சான். எல்லா வெள்ளத்தப்புறம் அணைக்கணும்ல, என்ன பண்ணாங்க, அங்க வந்தி கிழவி அப்படின்னு ஒரு கிழவி பிட்டு சமைச்சு அங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க வயிற்று பிழைப்பிற்காக. அந்த பிட்டு வித்துக்கிட்டு இருந்தப்ப அவங்க எம்பெருமான்கிட்ட வேண்டியிருக்காங்க, எம்பெருமானே எனக்கு உதவி செய்ய அப்படின்னு. உடனே சிவபெருமான் அவர்கள் தலையில ஒரு கூடையோட ஆடிக்கிட்டே வந்துட்டார். தலையில கூடையோட ஆடிட்டு வந்து என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி வைகையில வெள்ளம் வந்துருச்சு, எல்லா வீட்லையும் இருந்து அவங்கவுங்க வைகையில அந்த வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக போயிட்டாங்க. என்னால் வயது முதிர்ந்த
பாட்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னதுக்கு, எனக்கு நீ என்ன கூலி தருவ அப்படின்னு சிவபெருமானே கேட்டிருக்காரு. பாருங்களேன், நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் உங்களுக்கு இந்த பிட்டு தர்றேன், எனக்காக நீங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான், நான் எல்லாத்தையும் விளக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நீ என்ன பண்ணு, நீ விற்கிற புட்டை விற்று நீ காசாக்கிக்கோ, உதிர்ந்த புட்டை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதிர்ந்த புட்டை மட்டும் எனக்கு கொடு, நான் சாப்பிட்டுட்டு நான் அந்த வைகை ஆற்றுல வந்து அடைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அவர் நேரமோ என்னமோ தெரியல, எல்லா புட்டும் அப்படியே உதிர்ந்து போச்சு. எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு அப்படின்ட்டு பார்த்தா அந்த புட்டை ஃபுல்லாக சாப்பிட்டார். அந்த புட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, உதிரவில்லை என்றால் யார் வயிற்றிலாவது போய் சேர்ந்து விடுவோம், உதிர்ந்து விட்டால் ஈசன் எம்பெருமானின் வயிற்றில் போய் நாம் சேர்ந்து விடுவோம் என்று நமக்கு தெரியாமல் போச்சு. ஆகையினாலே அதை சாப்பிட்டு விட்டு எம்பெருமான் என்ன பண்ணிவிட்டார், அங்கே போய் கரையில் போய் வேலை பார்க்கலையாம். ஆடுனாராம், பாடுனாராம், தூங்குனாராம். இது மறுபடியும் மன்னருக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி எம்பெருமான் புட்டப்புறம் சாப்பிட்டு வேலை பார்க்க மாட்டேன்றாரு, அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காரு மரத்தடியில் அப்படின்னு. மன்னர் என்ன சொல்லிட்டாரு, முதுகில் அடிக்கும்படி கட்டளை இட்டுள்ளார். அவரை சிவபெருமானை அடிக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, எல்லாரும் முதுகுலையும் அந்த அடிபட்டிருக்கு. எல்லாரும் முதுகுலையும் அந்த அடிபட்டிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், அவர் பிட்டு வாங்கி சாப்பிட்டப்ப எல்லார் வாயிலையும் பிட்டு படலை, ஆனால் அவர் அடி வாங்கினப்போ எல்லாரும் முதுகுலையும் அந்த அடிபட்டிருக்கு. இதைத்தான் நான் கடவுள் என்று முதலில் சொன்னேன். கடை என்றால் வெளி என்று பொருள், உள் என்றால் உள்ளே என்று பொருள். அவர் வெளியில இருந்தப்ப புட்டு சாப்பிட்டாரு, உள்ள இருக்கும்போது அடி வாங்கினார். அதனாலதான் அடி எல்லார் மேலேயும் பட்டுச்சு, புட்டு யார் வாயிலையும் படலை. இன்னொரு சந்தேகம், அவர் ஏன் உள்ள இருக்கும்போது புட்டு சாப்பிட்டுருக்க கூடாது, வெளியில இருக்கும்போது அடி வாங்கியிருக்க கூடாது? நம்ம மனிதர்கள் கெட்டிக்காரர்கள் என்றால் ஈசன் எம்பெருமான் எவ்வளவு கெட்டிக்காரராக இருந்திருப்பார். ஏன் அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்கு பிரச்சனை இருந்தால்தான் இறைவனுக்கு அர்ச்சனை என்பதை அவர் மிக அழகாக உணர்ந்துள்ளார். அதனால்தான் வெளியே இருக்கும்போது பிட்டையும் உள்ளே இருக்கும்போது அடியையும் வாங்கியுள்ளார். நிறைவாக சிவபுராணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போலாம் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா மையக்கருத்து அப்படின்னு ஒரு 100 வரி உள்ளதை 10 வரியில் எழுதுவோம். நம்ம சுருக்கமாக என்ன சொல்ல வரையோ அதை சொல்லிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சிவபெருமானின் சிவபுராணத்து திருவாசகத்தில் வந்து 658 பாடல்கள் என்று. அந்த பாட்டை பாருங்க. இந்த 658 பாடல்கள் உள்ள கருத்தை மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்திலே வைத்துள்ளார். பாருங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இந்த 658ன்றது என்னன்னா 6, 5, 8. நல்லா கவனிக்கணும். 6 வாழ்க. அண்ணே ஒரு 2 நிமிஷம். 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. 6 வாழ்க ஆயிடுச்சா? அடுத்து 5 வெல்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கலல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிலும் பூங்கலல்கள் வெல்க. சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. 5 வெல்க. அடுத்து 8 போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. 8 போற்றி. பாருங்க, நம்மளுக்கு அந்த 658 பதிகங்களை படிக்க நேரமில்லாது என்று அறிந்து சிவபெருமான் அந்த 658 உள்ளடக்கி சிவபுராணத்தில் வச்சிருக்காரு. பாருங்க, எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க இந்த சிவபுராணத்துக்கு. அதனால் இந்த சிவபுராணத்தை தினமும் ஓதுவோம் என்று சொல்லி நான் இவ்வளவு நேரம் இந்த ஆணி மகத்தை பற்றி பேசினேன். இந்த ஆன்மீக சொற்பொழிவில் ஆணி மகத்தை பற்றி பேசுவது ஆன்மீகத்திற்கு சிறப்பா ஆணி மகத்திற்கு சிறப்பா என்று எனக்கு தெரியவில்லை. 32வது வரி ரொம்ப கவனமா கேட்கணும். இவ்வளவு நேரம் நம்ம மாணிக்கவாசரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். 32வது வரியில் என்ன சொல்றாரு பாருங்க. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். திரும்ப சொல்றேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். என்ன சொல்றாரு பாருங்க. கண்டு இன்று வீடு உற்றேன்னு சொல்றதா, வீடு உருவேன்னு சொல்றதா? பாடிக்கிட்டு இருக்கும்போது உயிரோட தானே இருக்காரு.
32வது வரி அதுதான் ரொம்ப சிறப்பு. 32வது வரியில பாடுறாரு, மெய்யே உன் பொன் அடிகள், அதாவது உன்னோட திருவடிகள் கண்டு வீடு உற்றேன் அப்படின்றார். குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா, மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய 32வது வயதில் ஆணி மகத்தன்று இறைவனோடு ஒன்றர கலந்தார் என்பதை எவ்வளவு சிறப்பாக முன்கூட்டியே பாடியுள்ளார் பார்த்தீர்களா? அடுத்ததாக, உலகத்தில் சிறந்தது தாய், சிறந்த ஸ்தானத்தில் இருப்பது தாய். ரொம்ப கீழே உள்ளது நம்ம மனிதர்கள் எல்லாம் நாயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம, ஆனால் நாய் கிடையாது. அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று ஈசன் எம்பெருமான் வாடியிருக்கின்றார். இன்னொன்று என்ன சிறப்பு அப்படின்னா, திருக்குறளாக இருக்கட்டும், மற்ற தமிழ் நூல்களாக இருக்கட்டும், அதை பாடியவர் வேற யாரும், ஒரு ஆசிரியர். ஆனால் இந்த திருவாசகத்தை இறைவனே எழுதியுள்ளார், சிவபெருமானே எழுதியுள்ளார். அவர் ஏன் மற்றவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாமே எழுத சொல்லி? சிவபெருமானா ஒரு வேலையை செய்யணும்? அவருக்கு இல்லாத ஆட்களா, அன்பர்களா, தொண்டர்களா? அவர் ஏன் செஞ்சாரு தெரியுமா? நம்ம மக்கள்கிட்ட கொடுத்தா நம்ம தப்பா செஞ்சிருவோம்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன கதை சொல்றேன். புதுசா ஒரு கல்யாணமான தம்பதியினர், கணவன் மனைவி. கணவருக்கு புட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, மனைவிக்கு அது செய்ய தெரியல. உடனே சமையல் குறிப்பை பார்த்து செஞ்சிருவோம் அப்படின்ட்டு தொலைக்காட்சியில் கேட்குறாங்க. அதில் சொல்லுவாங்கள்ல, ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விடி ஜீனி அப்படின்னு சொல்கிறாங்க. சமையல் குறிப்பில் ஒரு விடி ஜீனி போடுங்க புட்டுக்குன்னு. இந்த அம்மா, இந்த இளம் பெண் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிடி ஜீனிக்கு ஒரு படி ஜீனின்னு எழுதிவிட்டாங்க. எழுத்துப்பிழை. ஒரு பிடி ஜீனிக்கு ஒரு படி ஜீனின்னு எழுதிவிட்டாங்க. ஒரு படி ஜீனி போட்டால் புட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாயில் வைக்க முடியல, இருந்தாலும் ஒன்றும் சொல்லவும் முடியல. சொன்னால் கதை என்ன ஆகும்னு உங்களுக்கும் தெரியும். அதனால்தான் ஈசன் எம்பெருமான் அவனே சிவபுராணத்தையும் திருவாசக பதிகங்களையும் எழுதினாரோ என்னவோ தெரியவில்லை. இதை ஜியு போப்பை பற்றி சொல்லாமல் இதை நிறைவு பண்ண முடியாது. ஜியு போப் என்றவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். அவர் தமிழையும் தெலுங்குவையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர். ஒரு நாள் நம்மளோட சென்னை மாநகரத்துக்கு வர்றாரு. ஒருத்தர் அவருக்கு ஒரு நூல் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம படிக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம மாணவர்கள்ட்ட ஒரு வினாவை படி அப்படின்னா, இந்த வினாவை படிச்சுட்டு வா 1/2 மணி நேரத்தில் அப்படின்னா, போன வாரம் ஒரு பையன்கிட்ட சொன்னேன் நான், இந்த வினாவை படிச்சுட்டு வா 1/2 மணி நேரத்தில்னு சொன்னேன். அவன் போய் தன்னோட இடத்துல உட்காந்தான். கரெக்டாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு திருப்பி வந்துட்டான். ஐயா படிச்சுட்டேன் அப்படின்னா. என்னடா படித்தேன்? இப்போ தானே இந்த வினாவை படின்னு உனக்கு சொன்னேன், சொல்கிறா அப்படின்னு. அவன் இந்த வினாவை அப்படியே சொன்னான். நான் எந்த வினாவை படிக்க சொன்னேன், வினாவை சொன்னான். அப்படியே என்னடா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வினாவைத்தானே படிக்க சொன்னீங்க, விடையை படிக்க சொல்லல அப்படின்னு. நான் வந்து பார்த்துக்கங்க, இப்போ உள்ள இளம் வயதின சந்ததியினர் எவ்வளோ சாதுரியமாக யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஜியு போப் அப்படி இல்லை. பொறுமையாக உட்காந்து அந்த நூலை படித்தார். நூலை படிச்சுட்டு சொன்னார், இதில் இன்பம் இருக்குது, பொருள் இருக்குது, அறம் இருக்குது அப்படின்னாரு. அறம், பொருள், இன்பம் என்னது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். என்ன நூல் அது? திருக்குறள். ஆனா வீடு இல்லையே அப்படின்னாரு. இது 3 இருக்கு, வீடு இல்லை அப்படின்னாரு. இந்த வீடு, அந்த அன்பர் என்ன சொன்னார், உங்களுக்கு வீடு வேணுமா அப்படின்னு இன்னொரு நூலை கொடுத்தார். அதுதான் நம்ம திருவாசகம். பாருங்க, இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, தாமரை குளத்துக்கு கீழே எப்பயுமே தாமரை குளத்துக்கு கீழே எப்பயுமே 100 தவளை இருக்குமா சுத்தி. அந்த தாமரையில உள்ள தேனோட மகிமை அந்த 100 தவளைக்கும் தெரியாது. ஆனா எங்கேயோ இருந்து ஒரு வண்டு வந்து அந்த தாமரையில உள்ள தேனை வந்து அருந்தி விட்டு சென்று விடுமா. அதை போலத்தான் அந்த 100 தவளைகள் வேறு யாரும் அல்ல, நாம் தமிழர்கள் தான் அந்த 100 தவளைகள். அந்த வண்டு யார் தெரியுமா? இங்கிலாந்திலிருந்து வந்த ஜியு போப், ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், அந்நிய நாட்டு ஆசிரியர் அவர். பாருங்க, திருவாசகத்தினுடைய மகிமை எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, இங்க இருந்த நம்ம மக்களுக்கு தெரியல. சிவபெருமானை பத்தி இவ்வளவு நேரம் பேசியாச்சு. தமிழ் கடவுள், தமிழுக்காக முருகன் வருவான் என்பதை திருப்புகளுக்காக சொல்லி, இன்னொன்று கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். ஒரு பக்கம் உதைப்பந்து, இன்னொரு பக்கம் புல்லாங்குழல். ஒரு பக்கம் உதைப்பந்து, இன்னொரு பக்கம் புல்லாங்குழல். ஒரு நாள் புல்லாங்குழல் பார்த்து கால்பந்துக்கிட்ட கேட்டுச்சான். ஃபுட்பால் பார்த்து, என்னண்ணே எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு கால்பந்துக்கிட்ட நகைச்சுவையாக கேட்டுச்சான்.
ஏன்பா கேட்குற, என்ன 22 பேர் போட்டு விதிக்கிறாங்க விளையாடுறாங்க இன்னொரு பொருளாக வச்சு அப்படின்னு சொன்னான். உனக்குள் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் உதய் கொஞ்சம் சொல்லியிருக்கு புல்லாங்குழல்கிட்ட, உனக்குள்ளும் இருப்பது காற்றுதான், எனக்குள்ளும் இருப்பது காற்றுதான், ஆனால் உன்னை மதிக்கிறார்கள் என்னை மிதிக்கிறார்கள் என்று. இதற்கு பின்னாடி உள்ள மகத்துவம் என்ன அப்படின்னா, உதைக்கு உள்ள காற்றை பூட்டி வச்சுக்கிச்சு, யார்ட்டையும் கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் ஈதல் அறம். நான் திருக்குறளில் சொன்னேனே, அறம் என்பது ஈதல் அறம், அதற்கு பெயர். யார்ட்டையும் வெளியில் கொடுக்க மாட்டேங்குது, அதனால போட்டு உன்னை மிதிக்கிறாங்க. நான் வாங்கியிருக்க காற்றை இசையாக கொடுக்குறேன். என்கிட்ட 7 துவாரங்கள் இருக்குது. புல்லாங்குழல்ல மேலே அந்த 7 துவாரம் இருக்கும்ல, அதுதான் சரி கம பதனி. நான் காற்றை வாங்கி இசையாக தர்றேன், அதனால என்னை மதிக்கிறார்கள் உன்னை மிதிக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த மண்ணிலே பெற்றதை இந்த மண்ணிலே கொடுத்து செல்வோம் என்று சொல்லி இந்த திருவாசகத்தை உங்கள் அனைவருக்கும் நேரம் தாமதமாக சற்று விரைவில் முடித்துக் கொள்கிறேன். கடைசியாக திருப்புகழ். கைதட்டிய 20-25 பேர்த்துக்கு என்னுடைய மகத்தான நன்றிகள். என்னோட சார்பாகவும் கோப்பு அன்னை சார்பாகவும் மகத்தான நன்றிகள். சிறந்த பழமொழி ஒன்று உண்டு, மனிதர்கள் என்றாலே சிக்கனம்தான், அதை கைதட்டிலுமா கட்டுவது, ஊக்குவிக்க ஆளிருந்தால் ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்கலாம் என்று சொல்லுவார்கள். அப்படி இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்த உங்கள் அனைவரையும் வணங்கி இப்பொழுது திருப்புகளை கூறி நிறைவு செய்கிறேன். இருவினையஞ்ச மலவகை மங்க இருள்பினி மங்க மயிலேறி இனவருளன்பு மொழிய கடம்பு பினதகமும் கொள் அழிபாட கரிமுகனென்பி முருகனண்டர் களிமலர் சிந்த அடியே முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொள் அருள்வாயே திரிபுரமங்க மதனுடல் மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி சிவம்பெளியங்கன் அருள்குடி கொண்டு திகழ நடம் செய்த மயின அரசியிடம் கொள் மலுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அரசியிடம் கொள் மலுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மயில்குரமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே அருணை விலங்கள் மயில்குரமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே. இப்படி பாடினாரு, முருகன் வரலையாம். அருணகிரிநாத பெருமான் இப்படி முருகனுக்கு ஒரு பாட்டு பாடினாரு, முருகன் வரலையாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மந்திரியை பிடிக்க முடியல அப்படின்னா மந்திரியோட டிரைவரை பிடிச்சா பிஏவை பிடிச்சா மந்திரியை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்காக மயிலுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. அதல சேட நாராட அகில மேலு மீதாட அபின காலி தானாட அவளோட ரதிரவி சிவாதாடும் பிடையிலேறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகு வானுடோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் மயிலுமாடி நீயாடி வரவேணும் அப்படின்னு முடிக்கிறார். இது என்ன அப்படின்னா, நீங்கள் திருவண்ணாமலையில் பார்க்கணும். திருவண்ணாமலையில் வளைகாப்பு மண்டபம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு தூணே முருகன் பிளந்து வந்திருக்கார் அப்படின்றது தான் இந்த பாட்டு. கடைசியாக ஒரு பாட்டை மட்டும் வச்சு முடிச்சிடுறேன். கல்லா பிழையும் கருந்தா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் இணையா பிழையும் நின்னஞ்செழுத்தின் எல்லா சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எனும் இந்த பட்டினத்தாரின் பாடலை வைத்து அடியேன் செய்த தவறுகளை மன்னித்து காத்து அருள் புரிய வேண்டும் என்று இதுகாரும் பொறுமை காத்து கேட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த துபாய் லட்சுமணன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது
விழாக்குழுவினர் சார்பாக காரைக்குடி திரு நா சுப்பிரமணியன் அவர்களே கௌரவிக்கப்படுகிறது. இவரை பற்றி ஒரு 2 நிமிடத்தில் உரையை உரைத்துக்